ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு RANN ரன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தோட ஷாப்பிங் ஹால் தான், ஒரு மினி விலாக். வாங்க நம்ம என்னென்ன பாத்திரம்லாம் வாங்கியிருக்கோங்கிறத பார்க்கலாம். இது எல்லாமே நான் காரைக்குடியில் இருக்கிற கடையில் தான் வாங்கினேன். ஸோ அந்த கடையோட அட்ரஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டேக் பண்ணி விடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து லாங் ஹேண்டில் இருக்கிற ஸ்பூன்ஸ் தான். இது வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு ஸ்டாக் இல்லாமல் இருக்கும்னு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வேறு மாதிரி திக்னஸில் இருக்கும். ஸோ லைட் வெயிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப நாளாக பார்த்துட்டு வாங்காமல் இருந்தது. ஸோ இப்போ தான் இந்த கரெக்டான இதில் வந்திருக்கு. இது சைட்வேஸ் ஸ்பூனு, லாங் ஹேண்டில். இப்போ பிரியாணி கிளறதுக்கு இல்லைனா டெப்த் அதிகமாக இருக்க பாத்திரத்துலலாம் அரிசி உடையாமல் வரும் இந்த ஸ்பூனில் கிளறுனா. அதுலேயே வந்து ஒரு சின்ன சைஸ் ஸ்பூன் தான் இது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும். திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதே விலை தான். ஆல்மோஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு பார்த்த லாங் ஹேண்டில் லைட் வெயிட் மாதிரியே தான், பட் திக்னஸ் அதிகமாக, வெயிட் அதிகமாக இருக்கிறனால அதே விலை தான். அண்ட் தென் இது வந்து ஒரு பேஸ்டிங் ஸ்பூன்னு சொல்லுவாங்க. நம்ம ரோஸ்டிங் இல்லைனா க்ரில்லிங், அதுக்கப்புறம் ராட்டிசரி அந்த மாதிரி பண்ணும்போது அந்த லிக்விடை வந்து மேலே அந்த மட்டன் சிக்கன் மேலே நம்ம க்ரில் பண்ணும்போது ஊற்றுறதுக்காக இருக்கிற ஸ்பூனு. ஸோ க்ரில்லிங் பண்ணும்போது கை சுடாமல் இருக்கிறதுக்காக லாங் ஹேண்டிலோடு இருக்கிற ஸ்பூனு. இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து இது வந்து மாக்டெயில், ஃபலூடா அந்த மாதிரி பெரிய ஜார்ஸு, பெரிய டம்ளர்ஸ், லாங் டம்ளர்ஸ் இருக்கும்ல, அந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஸ்பூன் தான் இது. இதுவுமே அழகான ஒரு ஹேண்டில் டிசைனோடு இருந்தது. ஸோ இந்த 4 ஸ்பூனுமே நான் வந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது வந்து ஒரு அழகான க்யூட், இதை வந்து ஆயில் கேனுன்னு சொல்லலாம், பால் பாத்திரம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. இது வந்து டாப் குக் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருந்தது. மெயினாக வாங்கினதே இந்த மூடியோட டிசைனுக்காக தான். ரொம்ப அழகாக, இது வந்து குமிழ் மூடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குமிழ் மூடிக்காக தான் இது வாங்கினதே. ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. சைடில் கூட அந்த குமிழ் மாதிரி ஒரு ஷேப்பில் இருந்தது. இது வந்து ஃபினிஷிங்குமே ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருந்தது. அடுத்தது வந்து இந்த 11 மணிக்கெல்லாம் வந்து நம்ம ஒரே ஒருத்தருக்கு வந்து காலையில் 11 மணிக்கு டீ, காஃபி அந்த மாதிரி போடுவோம்ல யூஸ்வலாக. அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு பெரிய பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணி, டிகாஷன் சூடு பண்ணி அந்த மாதிரிலாம் போடாமல் சின்னதாக க்யூட்டாக ஒருத்தருக்கு மட்டும் போட்டுக்கிற மாதிரி ஒரு பாத்திரம். இந்த டிகாஷன் சூடு பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டு ஸ்டாக் இல்லாமல் போய் திருப்பியும் போயிட்டு கேட்டு வாங்கினது தான் இந்த வந்து சீர்வரிசை தட்டு. இது வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் வந்து இது ரொம்ப ஃபினிஷிங் அழகாக இருக்கும். செட்டிநாட் கல்யாணத்துலலாம் வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து வேற ஒரு மெட்டீரியலில் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் எனக்கு தெரில. பட் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அதே மாடலில் இது இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்கும், ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருக்கும். இதில் வேரியஸ் டிசைன்ஸோடு வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு பைனாப்பிள் அண்ட் கரும்பு டிசைனோடு இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஏதாவது ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சாக்லேட்ஸ் அந்த மாதிரி சீர்வரிசை வைக்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தட்டு. அப்புறம் வந்து இது ஒரு இது. அடுத்தது வந்து ஒரு சர்விங் தட்டு மாதிரி தான். இதுவும் வந்து சாப்பாட்டு தட்டு தான், குழித்தட்டு. இது வந்து யூடியூப் வீடியோஸ்க்கு இல்லைனா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுட் ரிலேட்டட் இதுக்கெல்லாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு தட்டை வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து ஒரு மினி விலாக், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களோட ஷாப்பிங் ஹால் தான் இது. இதில் ஒரே ஒரு ஐட்டம் வந்து இந்த வீடியோவில் மிஸ் ஆகிருக்கு. ஸோ தனியாக ஒரு வீடியோ எடுத்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து செட்டிநாட் வந்து பெட்டி கூடை, இதுதான் அது. ஸோ இது வந்து சில்வரில் இருக்கும், பியூர் சில்வரில் வரும் கல்யாண சீர்வரிசைலலாம். இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து ப்ரான்ஸில் அந்த மாதிரி இருக்கும், பிராஸில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அதே டிசைனில் இருந்தது. ரொம்ப ஃபினிஷிங் நல்லா இருந்ததால் வாங்கியிருந்தேன். இதில் ரெட் அண்ட் க்ரீன் பெயிண்ட்டோட அந்த இப்போது நம்ம சீர்லலாம் கல்லுப்பு, அப்புறம் வந்து நெல், அந்த மாதிரி மங்கள பொருட்களெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக, மஞ்சள் கிழங்கு அந்த மாதிரி போடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதுக்காக வந்து இந்த டிசைனும் ரொம்ப அந்த கூடை ஷேப்பில் இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்காக வந்து இந்த பொட்டி கூடை, செட்டிநாடு பொட்டி கூடை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்தது வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரே கடையில் வாங்கினதில்லை, 2-3 கடையில் வாங்குது. ஸோ எல்லா கடையோட அட்ரஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டேக் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.